சென்னையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக நாளை அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் முறையாக மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கும் தகவல்களை காணலாம். வணக்கம் ஜெயலானி. விநாயகர் சிலைகளை சென்னையில் நாளை கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு முன்னேற்பாடுகள் முறையாக செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல். வணக்கம் ஸ்ரீதர். கடந்த 27ஆம் தேதி இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைப்பதற்காக காவல்துறை சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டது. வழக்கமாக விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தியதற்கு பிறகாக சென்னையை பொறுத்தவரை ஒரு வார காலம் அவகாசம் என்பது கொடுக்கப்படும். அதற்கு பின்பாக வார இறுதி நாளில் கடற்கரையில், அதாவது நீர்நிலை பகுதிகளில் சென்று அந்த விநாயகர் சிலைகளை கரைப்பது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. தமிழகம் முழுவதிலும் காவல்துறை, மாவட்ட காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி அந்த குறிப்பிட்ட நாட்களில் கடலில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை சென்னையில் வைக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு 4 கடற்கரைகளில் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து அதனை கரைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான பணிகள் என்பது தற்போது ஆமை வேகத்திலேயே நடைபெற்று வருவதாக தற்போது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விநாயக பக்தர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் என்றால் கடந்த ஆண்டும் கூட 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் என்பது கடலில் கடக்கப்பட்டது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை பட்டினப்பாக்கம் பகுதி. இன்னும் 12 மணி நேரத்திற்கும் குறைவாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை இங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகள் என்பது தற்போதுதான் தொடங்கிய நிலையில் இருக்கிறது. 30% பணிகளே நிறைவுற்றதாக நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வழக்கமாக 5 அடியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரை நேரடியாக கடலில் சேர்ப்பதற்கான அந்த டிராலி என்பது இந்த பகுதியில் அமைக்கப்படும். ஆனால் அது போன்ற அமைப்பு தற்போது வரை இங்கு நிறுவப்படவில்லை. அதே போன்று ராட்சச அந்த விநாயகரை கரைப்பதற்காக இந்த ஜேசிபி இயந்திரங்கள், குறிப்பாக அந்த விநாயகரை நேரடியாக எடுத்துச் சென்று கடலில் கரைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்படும். ஆனால் அதற்காக வெறும் 3 வண்டிகள் மட்டுமே கொண்டு வரப்படுகிறது. அதிலும் சிறிய ரக விநாயகர்கள், குறிப்பாக 10 அடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய விநாயகர்களை எடுத்துச் செல்வதற்காக ஒரு வாகனமும், அதே போன்று ராட்சச விநாயகர், அதாவது 20 அடிக்கு 15 அடிக்கு மேலாக இருக்கக்கூடிய விநாயகர்கள் எடுத்துச் செல்வதற்கு 2 வாகனங்கள் முன்னேறிவிட்டது. அதே போன்று தடுப்புகளை பொறுத்தவரை கடலுக்கு அருகாமையில் செல்லாமல் இருப்பதற்காக இந்த விநாயகர் சிலை கிடைக்கக்கூடிய இந்த இடங்களை தாண்டி மற்ற இடங்களில் தடுப்புகள் என்பது அமைக்கப்படும், பொதுமக்கள் உள்ளே செல்லாமல் இருப்பதற்காக. ஆனால் அது போன்ற எந்தவித தடுப்புகளும் இந்த பகுதியில் அமைக்காத சூழலை பார்க்க முடிகிறது. அதே போன்று கண்காணிப்பு கோபுரங்கள், சிசிடிவி கேமராக்கள் ஆகியவை வழக்கமாக இங்கு பொருத்தப்படும். ஆனால் தற்போதுதான் இங்கு கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கக்கூடிய பணிகளும் இங்கு நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை நாம் நேரடியாகவும் கூட பதிவு செய்யலாம், நம்மால் பார்க்க முடிகிறது. நேரடியாகவே தற்போதுதான் அதற்கான பணிகள் என்பது துவங்கிய நிலையில் இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களே இருக்கிறது. நாளைய தினம், நாளை காலை முதலாகவே விநாயக பக்தர்கள் சென்னை முழுவதும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளை இங்கு எடுத்து வந்து அதனை கடலில் கரைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். பெரும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாகவே முன்னேற்பாடு பணிகள் என்பது பாதுகாப்பான முறையில் நடத்தப்படும். ஆனால் அதற்கான பணிகள் என்பது தற்போது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் விநாயக பக்தர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் சென்னையில் அனுமதிக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட விநாயகர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறிய சிறிய ரக விநாயகர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு தெருக்களிலும் சிறிய சிறிய விநாயகர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கும். அந்த விநாயகர் சிலையிலும் கூட நாளைய தினம் அந்த ஊர்வலத்தில் பங்கேற்று இங்கு கடலில் கரைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெருக்கமாக 2000 விநாயகர் சிலைகள் வரை கரைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான பணிகள் என்பது தற்போது வரை தொடக்க நிலையிலேயே இருந்து வருது. தற்போது விநாயகர் பக்தர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த பணிகளை மிக தீவிரமாக முன்னெடுத்து விரைவில் முடிக்க வேண்டும். இன்னமும் கூட இந்த பகுதியில் பாதுகாப்பிற்கான அந்த சிசிடிவி கேமரா ஆகிய பொருத்தக்கூடிய பணிகள் இன்னும் தொடங்கப்படாத நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் காவலர்களுக்கான அந்த கட்டமைப்பு என்பது தற்போதுதான் அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கண்காணிப்பு கோபுரங்கள் தற்போதுதான் அது அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இது போன்ற தொடர்ந்து தாமதமாக நடைபெற்று வருவதால் பக்தர்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே விரைவாக இந்த பணிகளை முடித்து இன்று மாலைக்குள்ளாகவே இந்த முழுவதுமாக பணிகளை முடித்து விநாயகர் சிலைகள் நாளை கரைக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பான முறையில் அந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீதர், களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.